பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேர்களே. இந்தியாவை பொறுத்தவரை எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு. ஆனா குறிப்பா அங்க உள்ள ஒரு மாநிலத்தில் உள்ள மக்களை மதுவுக்கு அடிமையாக்கி அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தை வச்சு அரசு தன்னுடைய கஜானாவை நிரப்பி மக்களுக்கு இலவசங்கிற பேர்ல நிறைய இதை வாரி வழங்குறாங்க. இதுல என்ன நியாயம் இருக்கு? ஒரு அரசாங்கம் மக்களை குடிக்க வச்சு மதுவுக்கு அடிமையாக்கி போதையில தள்ளாட வச்சு அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தை வச்சு அரசு நடத்தணுமா? இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள் தெருக்கு தெரு டீ கடை போல அங்கங்க எல்லாம் வச்சிருக்காங்க. அது கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சுதான் அரசாங்கமே ரன் பண்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதுல வேற அப்பப்ப அதோடைய விலையை வேற ஏத்திக்கிறாங்க. கடையும் திறந்துக்கிறாங்க, மக்களை குடிக்கவும் வைக்கிறாங்க. குடிச்சிட்டு போய் வண்டியில போனா அவனை உடனே கைது பண்ணி அவன் மேல 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க. கடையை திறக்கிறதும் அரசாங்கம் தான், குடிக்க வைக்கிறதும் அரசாங்கம் தான். குடிச்சிட்டு போறவனை பிடிச்சு அவன் மேல 10,000 ரூபாய் அபராதம் போடுறது நம்முடைய அரசாங்கம் தான். இப்படி இது இப்ப மட்டும் இல்ல, இது தொடர்கதையா நடந்துட்டு இருக்கு. மக்கள் அதையும் புரியாம போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு பொண்டாட்டி குடும்பத்துக்குள்ள மனைவி மக்களுக்குள்ள ஒரே சண்டை, அடிதடி, வெட்டுக்குத்து, கொலை, இதெல்லாம் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் அன்றாடம் செய்தித்தாள்களை அந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது போதாக்குறைக்கு இன்னும் அதிகமா மதுக்கடைகளை அங்கங்க திறந்துட்டு இருக்காங்க. சரி, மதுக்கடைகளை திறக்கிறீங்களே, அந்த மதுக்கடைக்கு பக்கத்துல பள்ளி இருக்கு, ஸ்கூல் இருக்கு, கோயில் இருக்கு, மார்க்கெட் இருக்கு. அதாவது பொதுமக்கள் அதிகமா புழங்கக்கூடிய பகுதி, குறிப்பா பெண்கள் அடிக்கடி கோயிலுக்கு போற இடம், பள்ளி மாணவிகள் பள்ளிக்கு போறது, கல்லூரிக்கு போற இடத்துல இந்த இடங்களுக்கு பக்கத்துல மதுபான கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்றாங்க. இதுல ஒருத்தன் உள்ள குடிச்சிட்டு வெளியே வரும்போது அவன் தன் நிலையை மறந்து போதையில இருப்பான். என்ன செய்யறானே அவனுக்கு தெரியாது. ரோட்ல போற பெண்களை கேலி செய்யறது, பாலியல் சீண்டல்கள் ஈடுபடுறது, இந்த மாதிரி துன்புறுத்தல்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் பள்ளிகள், ஆலயங்கள், கல்லூரிகள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல மதுபான கடையை திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இருந்தாலும் அரசு அதை கவனத்துல கொள்ளாம அவங்க அங்கங்க கடையை திறந்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு திமுக அரசாங்கம் எதிர்கட்சியா இருக்கும் போது, அதாவது எடப்பாடி முதல்வராக இருக்கும் போது திமுக எதிர்கட்சியா இருந்த நேரத்துல எம்பி கனிமொழி அவர்கள் என்ன பேசினாங்க தெரியுமா? நீங்க வலைத்தளங்களை பார்த்திருப்பீங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றாங்க. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் தன்னுடைய குடும்பத்தோட தன் வீட்டு முன்னால கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு பேனரை ஏந்திக்கிட்டு தமிழகத்திலே மதுவிலக்கு வர வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடத்தின நம்முடைய முதல்வர் இன்னைக்கு தாராளமாக கடையை திறப்பதற்கு அனுமதி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மதுவிலக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்கன்ட்டு சொல்லி அவர் பேரை 10 ரூபா பாட்டில் பாலாஜிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அது இன்னும் நடைமுறை இருந்துட்டு தான் இருக்கு. அரசு அது எந்த விதமான கவலையும் கொள்ளல. இது போதாக்குறைக்கு அப்பப்ப விலை ஏற்றம் வேற வச்சுக்கிறாங்க. ஒரு குவார்டர் பாட்டில் இவ்வளவு, ஆஃப் பாட்டில் இவ்வளவு, ஃபுல் பாட்டில் இவ்வளவுன்னு அப்பப்ப விலையை வேற ஏத்திக்கிறாங்க. இதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு அரசு நடத்த வேண்டுமா? எத்தனை குடும்பங்கள் சீரழியுது. உங்க எம்பி கனிமொழி சொன்ன மாதிரி இளம் உதவிகள் உருவாகிட்டு இருக்காங்கல்ல, உங்க ஆட்சியிலேயும் நடந்துட்டு தானே இருக்கு. இதை தடுக்கலாம்ல. இப்போதைக்கு பாருங்க, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பக்கத்துல நாடார் வலசை என்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு ஸ்கூலு, கோயில் பக்கத்துல ஒரு மதுக்கடையை திறந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாமே போராடுறாங்க. கடந்த 30ஆம் தேதி ஒரு போராட்டம் நடத்தி ரோட்ல சாலை மறியல் மாதிரி ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தி இந்த கடையை உடனடியாக அகற்ற வேண்டும், பள்ளிக்கு பக்கத்திலையும் கோயில் பக்கத்திலையும் இந்த கடை இருக்கு, கதையை அகற்ற வேண்டும் என்று போராடுறாங்க. காவல்துறை அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. டாஸ்மாக் உடைய ஊழியர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நாங்க இன்னும் ஒரு 6 மாதத்துல இந்த கடையை நாங்க அகற்றிடுறோம், நீங்க கூட்டத்தை கலைஞ்சு போங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த ஊர் மக்கள் அதிகாரிகள் சொல்றதை கேட்டுட்டு சரின்னு கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனா நேற்று முன்தினம் மூடப்பட்ட அந்த கடை மீண்டும் திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
மீண்டும் மக்கள் வந்து பெண்கள், அந்த ஊர்ல உள்ள பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே ஒரு கூட்டமா வந்து நாடார் வலசை கிராமத்து மக்கள் வந்து ரோட்ல வந்து திரும்ப போராட்டம் பண்றாங்க. காவல்துறை அவங்கள வந்து குண்டு கட்டா தள்ளி கூட்டு போய் பஸ்ல ஏத்தி அவங்கள கொண்டு ஒரு மண்டபத்துல அடைச்சு வச்சு அவங்கள வந்து சாயங்காலம் வெளியே விடுறாங்க. இல்ல அவங்க போராடுறதுல என்ன தவறு இருக்கு? ஏற்கனவே அவங்க வந்து கோயில் பக்கத்துலயும் பள்ளி பக்கத்துலயும் நடத்தக்கூடாது, கடையை மாத்துக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் அங்க நடத்துறீங்க? டாஸ்மாக் கடையை கொண்டு எங்கேயாவது ஒரு ஒரு வெளியே, ஊருக்கு வெளியே, ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள எங்கேயாவது கண்காணாத இடத்துல நடத்த வேண்டியதானே? குடிக்கிறவன் எங்க வந்தாலும் குடிக்க வரான். அது அந்த நிலைமைக்கு நீங்க மக்களை கொண்டு வந்துட்டீங்க. நீங்க காட்டுக்குள்ள நடத்தினா கூட அவன் தேடி வந்து குடிக்க தான் போறான். அதை அங்க பண்ணிக்கோங்களேன். அதையும் கோயில் பக்கத்துலயும் பள்ளிக்கு பக்கத்துலயும் வச்சுக்கிட்டு அங்க வர்ற பெண்களுக்கும் அங்க வர்ற மாணவிகளுக்கும் ஏன் இடைஞ்சல் கொடுக்குறீங்க? குடிச்சிட்டு வரவன் நிதானமா இருக்க போறது இல்ல. 10ல ஒருத்தன் ஏதாவது வம்பு பண்ணுவான். இது தேவையா? இதுக்குதான் அந்த நாடார் வலசை கிராம மக்களும் போராடுறாங்க. அவங்களுக்கு போராடினா அவனை விரட்டி தடியடி நடத்தி குண்டு கட்டா கொண்டு போய் அரெஸ்ட் பண்றீங்க. இதுல என்ன நியாயம் இருக்கு? அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? தமிழக அரசாங்கம் இந்த டாஸ்மாக் கடைகளை கண்காணாத இடத்துல கொண்டு எங்கேயாவது அவுட்டர்ல வைங்க, ஊருக்குள்ள வைக்காதீங்க. ஆனா இன்னைக்கு ஊருக்குள்ள எல்லா இடத்திலும் கடைகள் இருக்கு. கடை இல்லாத இடமே இல்லை. சரி, கடை தான் திறந்து வியாபாரம் பண்ணி இளைஞர்களையும் பெரியவங்களையும் சிறியவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் போதைக்கு அடிமையாக்குறீங்க. குடிச்சிட்டு போறவன வண்டியில போனான்னா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி 10,000 ரூபாய் அவங்கள ஃபைன் போட்டு வண்டியை பறிமுதல் பண்றீங்க. 10,000 ரூபாய் கோர்ட்ல வந்து கெட்டுங்கன்னு சொல்லி ரிசிப்ட் கொடுத்துடுறீங்க. இப்போ குடிக்கிறவன் என்ன எங்க போவாங்க? மக்களை அடிமையாக்கிட்டீங்க போதைக்கு. வீட்டுக்கு போய் குடிக்க முடியுமா? அவன் வீட்டுல பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பிள்ளை குட்டி இருக்கும், மனைவி இருப்பா, அவங்க முன்னால யாராவது குடிக்க முடியுமா? அவன் கடையில பார்ல குடிச்சிட்டு போறான், பாரையும் திறந்து வச்சிடுறீங்க. எல்லாம் செய்யறது நீங்க தான் செய்றீங்க. கடைசியில மக்கள் மேல பழிய போட்டு அவன் மேல அபராதம் போட்டு 10,000 வசூல் பண்றீங்க. இதுல என்ன நியாயம் இருக்கு? சரி, டாஸ்மாக் ஊழியர்கள் கடையில வேலை பார்க்கறாங்க. இப்ப அவங்க வந்து 11ஆம் தேதி ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழக அரசை எதிர்த்து தான். அவங்களுடைய கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றல. அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களும் வியாபாரம் கடைக்கு உங்க வியாபாரம் பெருக்கிறதுக்காக பண்றீங்க. இதுல வேற கடைக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கிறீங்க. ஒரு தினமும் இவ்வளவு நீங்க வித்து ஆகணும்னு சொல்றீங்க. இது போதாக்குறைக்கு பண்டிகை நாட்கள்ல தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு இந்த நாட்களில் எல்லாம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. போன வருஷம் இவ்வளவு கோடி வித்துச்சு, இந்த வருஷம் இவ்வளவு கோடி விற்கணும்னு. அதாவது மக்களை இன்னும் போதைக்கு அடிமையாக்கணும். ஒரு கிராமத்துல 200 பேர் குடிக்கிறாங்கன்னா அவனை 500 பேரை ஆக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதான அர்த்தம்? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வியாபாரம் பண்றதுக்கு இது என்ன? இது சத்துணவா? இது மக்களை வந்து வீணா போதைக்கு அடிமையாக்கி குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்க நீங்க பண்றீங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க போராண்டீங்கல்ல, மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும்னு. அப்படி போராடின நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே மதுவிலக்கு நீக்கி இருக்க வேண்டியதானே? ஏன் நீக்கல? சரி, நீங்க சொல்றது வாக்குறுதி கொடுப்பீங்க, அதுபடி நடந்துட்டா இருக்கீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை உடனே ஒரே கையெழுத்துல நீக்குவோம். நீங்க இதுவரைக்கும் நீக்கினீங்களா? இல்ல. அந்த நீட் ரகசியத்தை நீக்க வேண்டிய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், நாங்க வந்தோன்னா பண்ணுவேன்னு சொன்னீங்க, பண்ணல. இன்னமும் அதோடைய மரணம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. கேட்டா அந்த அதிகாரம் என்கிட்ட இல்லைன்னு இப்ப சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாதா? உங்களால நீக்க முடியாதுன்னு தெரியும்ல. மக்களை ஏமாத்துறது. இது மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கீழ்த்தரமா நினைச்சு நீங்க மக்களை பிஹேவ் பண்றீங்க. வர்ற 26 சட்டமன்ற தேர்தல் வருது இல்ல, அப்ப தெரியும் மக்கள் இந்த அரசாங்கம் மேல மக்கள் எவ்வளவு எதிர்ப்புல இருக்காங்க, எவ்வளவு கொந்தளிப்புல இருக்காங்க அப்படின்னு. தமிழகத்துல அங்கங்கு பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனை, கலவரங்கள். கேட்டா தமிழகம் அமைதி பூங்காவா திகழ்கிறீங்க. எங்க அமைதி பூங்காவா திகழ்கிறது? அங்கங்க பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, கல்லூரிக்குள்ள பெண்களை வந்து ஞானசேகரன் பண்ணான் அண்ணா யூனிவர்சிட்டியில. இந்த மாதிரி பல இடங்களும் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து தமிழக அரசு வந்து அமைதி பூங்காவாக திகழ்கிறது அப்படிங்கிறீங்க. இத்தனைக்கும் காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? எனவே தமிழக அரசை நாங்க கேட்டுக்கொள்றோம், டாஸ்மாக் கடையை திறக்கிறத எங்கேயாவது ஒரு அவுட்டர்ல கொண்டு போயோ காட்டுக்குள்ள திறங்க. இந்த பள்ளிகள் இருக்கிற இடத்துல, கோயில் இருக்கிற இடத்துல இருக்கிற கடைகளை முதல் அகற்றுங்க. அந்த பக்கத்தை கடையை திறக்காதீங்க. இதுதான் மக்களுடைய வேண்டுகோள் தான். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இது ஒரு நியாயமான வேண்டுகோளா தெரியுது. அதை அரசு
ஏற்று உடனடியாக இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நம்மளாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கோம். எத்தனை பேர் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்குறாங்க, மயக்கத்தில் கிடக்குறாங்க, போதையில் இருக்கிறாங்க. எத்தனை குடும்பம் இன்னைக்கு சீரழிஞ்சு இருக்கு. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு டாஸ்மாக் கடையில் கொடுத்துட்டு வீட்டில் காசு இல்லாம பொண்டாட்டி அடிக்கிறது, பிள்ளைகள் அடிக்கிறது, இது நடந்துட்டு தான் இருக்கு. கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். குடிச்சிட்டு போறவனை பிடிச்சி ஃபைன் போட்டு 10,000 வசூல் பண்றாங்க. அவன் 10,000 இருந்துட்டு எதுக்கு டாஸ்மாக் கடைக்கு வர போறான்? எலைட் கடையில வாங்கிட்டு எங்க வீட்டுல போய் குடிக்க மாட்டானா? இல்ல பார்ல போய் குடிக்க மாட்டானா? ஒரு அப்பாவி தொழிலாளி அவன் குடிச்சிட்டு போனா அவன் வந்து 10,000 பிடிக்கிறீங்க. அவன் 10,000 என்ன பண்ணுவான்? மேலும் எங்கேயா போய் ஒரு வட்டிக்கு கடனை வாங்கி 10,000 கொண்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போறான். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பேசியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பச்சை தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.